வணக்கம் நண்பர்களே. தாங்கள் செய்த ஊழலை மறைக்கவும் தெரியவில்லை, சாமர்த்தியமாக பேசி அதை சமாளிக்கவும் தெரியவில்லை. இதுதான் இன்றைய ஒரு திராவிட கட்சியினுடைய நிலைமை. மிக வசமாக சிக்கிக்கொண்ட கட்சி அது. நான் ஏதோ போகிற போக்கில் என்னோடய சேனல் பிரபலத்துக்காக சொல்லலை. இந்த விஷயம் இப்போ எல்லா இடத்துலையுமே பரவலாக பேசப்படுற ஒரு விஷயந்தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். குறிப்பாக 5லிருந்து 7 அமைச்சர்கள் இதில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த இவர்கள் யார் என்பதை விரைவில் நானே என்னோடய சேனலில் சொல்லுவேன், அல்லது மற்றவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இதில் டொமைனில் வந்துடும், பொதுவெளியிலே வந்துடும். இவர்கள் இந்தந்த மாவட்டங்களில் தேர்தல் செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கட்சி தலைமைக்கு சொன்னவர்கள் அப்படின்னு அந்த உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ குறிப்பிட்ட இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாவட்டத்தை சொன்னால் அந்த மாவட்டத்தில் இப்போ இருக்கிற கவனிக்கிற அமைச்சரை ஈஸியாக கண்டுபிடிப்பீங்கன்றனால அதை தவிர்த்துக்கிறேன். ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டம் சுற்றி எனக்கு ஒரு 5 மாவட்டங்கள், 10 மாவட்டங்கள், 15 மாவட்டங்கள், அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஊழல் பண்ணி பணம் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவை நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி சாத்தியமாகும்? கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க. எப்படி ஒரு மனிதன் ஒரு அமைச்சராக இருக்கட்டும், ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற 10 தொகுதிக்கு நான் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும்னா அவர் எதில் தைரியமாக இருக்கணும்? பணத்தில். எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. அது யாரும் பெரிய பரம்பரை பணக்காரங்க அந்த இதில் வரல, அமைச்சர்களாக இல்லை, எக்ஸப்ட் பிடிஆர். அப்படியே இருந்தால் கூட ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் ட்ரெடிஷ்னலாக ரிச் அப்படின்னா கூட இன்னும் மோசமாயிரும். ஏன்னா யாரும் செலவழிக்க விட மாட்டாங்க, அதில் பங்கு நிறைய இருக்கும். அல்லது மூதையர்கள்னு உட்காந்துக்கிட்டு அதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு அவங்களோட அனுபவங்களை சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு மனிதனும் அவ்வளவு ஒரு சுலபமாக தேர்தல் செலவு பண்ணிட முடியாது. 15 கோடி பண்ணணும். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லலை, இதை சான்றை எடுத்துக்கிட்டு என்கிட்ட 15 கோடி செலவு பண்ணால் தான் இது பண்ண முடியும். 10 மாவட்டத்துக்கு பண்ணால் 150 கோடி பண்ணணும். 150 கோடி இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கட்சி நிர்வாகி 10 தொகுதிக்கு எடுக்கணும், 5 தொகுதி இது எடுத்துக்கணும். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த ஊழல்கள் நோண்டு ஆரம்பித்து கடைசியில் இப்போ என்னென்னா இவங்களால் ஊழலை மறைக்க முடியாது. ரொம்ப வெளிப்படையாக தான் பண்ணியிருக்காங்க. சாமர்த்தியமாக பேசவும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது பேச தெரிஞ்ச ஒரு தெரிந்தார் ஒரு இல்லை. ஸோ ரொம்ப ரெட் ஹேண்டடாக கையும் களவுமாக பிடிபடக்கூடிய 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் முதல்ல லாக் ஆவாங்க. 21 ஜனவரி, இன்னும் 2 நாள், நாளை கழிச்சு, நாளை மறுநாள் விசாரணை, உச்சநீதிமன்ற விசாரணையில் ஸ்டாலினும் லாக் ஆவார். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.